ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரு திட்டம் லான்ச் பண்ணாங்க. இது ரொம்ப நாளாக பயன்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் இது விஷயமா நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. அது என்ன ஆயுஷ்மான் கார்டுன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ காப்பீடு திட்டம். மருத்துவ காப்பீடு திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு சொல்லுவாங்க. இதில் 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஆயுஷ்மான் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, 70 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே அப்ளை பண்ணலாம். வருமான வரம்பு எதுவுமே இல்லை. எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆதார் கார்டு கண்டிப்பாக முக்கியம். ஆதார் கார்டு அதுவாக கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் அது இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த கார்டுடைய அவசியம் ஏன் கேட்டிங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மருத்துவ காப்பீடு மட்டும் இல்லைன்னா சிகிச்சைக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, டயாலிசிஸு இது மாதிரி அதிகமாக செலவுள்ள சிகிச்சைகளும் இதில் அடங்கும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதனால் இந்த கார்டு ரொம்பவே அவசியம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக ஒரு ஆப் இருக்குது, ஆயுஷ்மான் ஆப் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி மூலமாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ரோல்மெண்ட் ஃபார் 70+ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன் அப்புறம் இகேஒய்சிலாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவோட சேர்ந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி ஆகணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டும் இருக்குது. pmjay@gov.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இதில் போனீங்கன்னா ஓடிபி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன் 70+ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோலாம் நீங்கள் அப்டேட் பண்ண உடனே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 65,90,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்காங்க. இதில் 64,90,000 விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்குது. மத்திய அரசாங்கம் யூபி, குஜராத், கேரளா, சத்தீஸ்கர் இந்த ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையிலே இருக்காங்க. தமிழ்நாடு ரொம்ப பின்னாடி இருக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்கள் மருத்துவ செலவில் கம்மி பண்ணுங்கள். முக்கியமாக உயிரிழப்புகளை கம்மி பண்ணுங்கள். நிறைய பேர் செலவு பண்ணுறதுக்கு பால் மாறிங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிகிச்சை ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டுறாங்க. இதனால் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. அதை அவாய்ட் பண்ணி ஆகணுமா, இது மாதிரி திட்டம்லாம் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆயுஷ்மான் அட்டை இருந்துச்சுன்னா பெரிய மருத்துவ செலவு கண்டிப்பாக தவிர்க்க முடியும். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா யாராச்சும் 70 வயசுக்கு மேலே ஆகிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது கட்டத்தில் யூஸ் ஆகும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.